சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்த மடப்புரத்தில் கோயில் ஊழியர் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் காவல்துறையினருக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜெய்பீம் படபாணியில் அஜித்துக்கு நடந்த கொடுமைகள் மற்றும் நீதிபதியின் கண்டனம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நிஜ வாழ்க்கையில் இருளர் பழங்குடியை சேர்ந்த ராசா கண்ணுவுக்கு நடந்த சம்பவங்கள் ஜெய்பீம் என்ற பெயரில் படமாக்கப்பட்டது. இதில் கதாபாத்திரத்தை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு தாக்குவதுமாக இருக்கும். ராசா கண்ணு மூச்சு பேச்சின்றி பின்பு அவரது கண்ணில் மிளகாய் பொடியை தூவி உயிர் இருக்கிறதா இல்லையா என சோதனை செய்வார் காவலர் ஒருவர். என்னடா ராஜகண்ணு கிருபா இதே காட்சிதான் தற்போது திருபுவனம் அடுத்து மடப்புரம் கோயில் ஊழியர் அஜித்குமாரின் மரணத்திலும் அரங்கேறி இருக்கிறது. இது பொதுமக்களை திடுக்கிட செய்துள்ளது. நகை திருட்டு சம்பவத்தில் கைதான அஜித்குமாரை மாட்டு தொழுவத்தில் வைத்து இரும்பு கம்பி மற்றும் பைப்பால் போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதில் வலி தாங்க முடியாமல் அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே விழுந்தார். இதையடுத்து அவரை எழுப்பி பார்த்த போலீஸ்காரர் ஒருவர் மிளகாய் பொடியை தண்ணீரில் கரைத்து அஜித்குமாரின் வாயில் ஊற்றியதாக தெரிகிறது. மாட்டுத் தொழுவத்தில் மாட்டுக்கு தீனி போடப்படும் தொட்டிக்குள் மூழ்கடித்து அஜித்குமாரை சரமாரியாக தாக்கியவர்கள் வயரிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பைப்பால் அடித்து வெளுத்ததில் பைப்பே நொறுங்கி சுக்கு நூறானது. தனியாக போய் விசாரித்ததோட திரும்பி வந்து அடிக்க கிளம்பிட்டாங்க. அடித்ததோட இந்த மணிக்கு மாட்டுக்கோட்டை ஆஃபீஸ் முன்னாடி மாட்டுக்கோட்டையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மாட்டுக்கோட்டையில் வச்சுருக்கேன்னு சொன்னதோட அங்கே போய் தேடி பார்த்தா இல்லை, எந்த இதுவுமே இல்லை. திருப்பி அடிக்க கிளம்பிட்டாங்க. அடித்தோன்னே தண்ணி கேட்குறான், வர மிளகா பொடியை கொட்டி வாயில் தெளிச்சு விட்டாங்க சார். மிளகா பொடி, அதாவது வர மிளகா பொடி வாயில் திணிச்சோன்னா திருப்பி தண்ணி கேட்டால் அடிக்க ஒட்டி ஃபிக்ஸ் மணிக்கு வந்துடுச்சு. இரும்பு ராடை கையில் கொடுக்குறான் ஒரு கம்பியாக, ஃபிக்ஸு நிற்கலை, யூரின் வந்து பிளட்டாக போயிடுச்சு.
போனோன்னு தூக்கிட்டு ஆஃபீஸுக்கு முன்னாடி வரேன். வந்தோன்னே பார்த்தா எந்த இது மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிட்டாங்க சார். ஒரு 3:30 இந்த டயத்து 4 மணி அந்த டயத்துக்குள்ளே இருக்குது சார். அதோட ஆட்டோவில் திருப்பி போயிட்டாங்க. திருப்பி என்னான்னு பார்த்தா இறந்துட்டேன்.